சோழவரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சிவையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்பவும் அப்பாவி, ஆனா ரொம்பவும் நேர்மையானவன். ஊருக்குள்ள யாருக்கு என்ன வேலை செய்யணும்னாலும் கூட அதை சிவையாவே செஞ்சு கொடுப்பான். சிவையாவோட சின்ன வயசுலயே அவனுடைய அப்பா அம்மா இறந்துட்டாலும் ஊர் ஜனங்களுக்கு தேவையான வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே அவனுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தான். சிவையா, இன்னைக்கு வயலில் நிறைய வேலை இருக்குது. நீ வேற எந்த வேலையும் வச்சுக்காத. கூலி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடு. வர்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. சரிங்க ஐயா, நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் சிவையா கிட்ட கூலி பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாரு. கூலி ஆட்களை வச்சு சிவையா வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் மட்டும் கொஞ்ச தூரம் போய் உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா உக்காந்து என்ன பண்றது அப்படின்னு புரியாம அவனும் வயல்ல இறங்கி மெதுவா வேலையை செய்ய ஆரம்பிச்சான். அப்படி சிவையா வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வயல்ல அவனுக்கு ஒரு பானை கிடைச்சது. அட, என்ன இது? பானை மாதிரி இருக்கு. இங்கே யாருப்பா வச்சாங்க? அப்படின்னு அவன் அந்த பானைய திறந்து பார்த்தான். அதுக்குள்ள நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு. அதனால உடனே அந்த பானையை எடுத்துக்கிட்டு ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனா சிவையா. ஐயா ஐயா, கொஞ்சம் வாங்க ஐயா. என்னாச்சு சிவையா? எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்க? ஐயா, வயல்ல இந்த பானை கிடச்சிது ஐயா. திறந்து பார்த்தா நிறைய தங்க காசு இருந்தது. அதான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சிவையா அவன்கிட்ட இருக்கிற அந்த தங்க காசுகள் எல்லாத்தையுமே ஜமீன்தார் கிட்டயே கொடுத்துட்டான். ஜமீன்தாரு அந்த பானையை வாங்கிக்கிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஐயா, என்னங்க ஐயா யோசிக்கிறீங்க? அதல்ல சிவையா, இந்த பானை கிடைச்சது உனக்கு தானே. அப்போ இந்த பானை உனக்கு தானே சொந்தம். ஐயோ, அந்த வயல் உங்களுக்கு தானே ஐயா சொந்தம். அந்த வயலில் விளையிற விளைச்சல் உங்களுக்கு சொந்தம்னா அந்த வயலில் கிடைக்கிற பானையும் உங்களுக்கு தானே ஐயா சொந்தம். 50 வருஷமாக நான் அந்த வயலை உழுதுகிட்டு தான் இருக்கேன். அப்போல்லாம் கிடைக்காத பானை உனக்கு இப்போ கிடைச்சிருக்குன்னா அது உனக்கு தானேப்பா சொந்தம். அப்படி அவங்க 2 பேரும் அந்த புதையல் உங்களுக்கு தான் சொந்தம், உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா போனா அந்த ஊரு கோவில் பூசாரி அங்க வந்தாரு. என்னங்க ஐயா, வயலில் வேலை செஞ்ச கூலி ஆட்களோட கணக்கு சரியாக மாட்டேங்குதா? 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொடுங்க, நானே தீர்த்து வைக்கிறேன். அப்போ ஜமீன்தார் ஐயா நடந்த எல்லாத்தையுமே பூசாரி கிட்ட சொல்லி, எப்படியும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இந்த புதையல் பானை யாருக்கு சொந்தங்கிறத நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஐயோ, என்ன கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? அதை நீங்கள் 2 பேரும் தான் தீர்த்துக்கணும். அது முடியலன்னு தானே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்க. ஐயா, இந்த பானையை அந்த கடவுளே கொடுத்ததா நினச்சிக்கிட்டு ஒரு கோடு கிழிங்க. நான் மேலே இருந்து இந்த பானையை தூக்கி போடுறேன். அந்த பானை எந்த பக்கம் விழுதோ அது அவங்களுக்கு சொந்தம். எனக்கு இதை தவிர வேற வழி எதுவும் தெரியல ஐயா. ஜமீன்தாரருக்கும் வேற எந்த வழியும் தெரியாம சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதனால பூசாரியும் அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு கோட்டு கிழிச்சு 2 பேரையும் அங்கிட்டு இங்கிட்டு நிக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் பானைய மேல தூக்கி கீழே போட்டாரு. அந்த பானை பாதி அந்த பக்கமும் பாதி இந்த பக்கமும் நின்னுச்சு. இந்த பானையில் இருக்கிற தங்க காசு உங்கள் 2 பேருக்கும் சமமாக போன போல எழுதியிருக்கு. அதனால தான் கோட்டுக்கு நடுவில் விழுந்திருக்கு. இதை 2 பேரும் பங்கு போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பூசாரி அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ ஜமீன்தார் ஐயாவும் பூசாரி சொன்னது சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாதி தங்க காசை சிவையாவுக்கு கொடுத்துட்டாரு. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி சிவையா. இத்தனை நாளாக கிடைக்காத தங்கம் நீ வயலை உழும்போது கிடைச்சிருக்கு. இதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. அப்படி தங்கத்தை எடுத்துக்கிட்டு சிவையா வீட்டுக்கு போனான். அந்த தங்கத்தை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம அத ஒரு பெட்டியில வச்சு பூட்டிட்டான். ஏதாவது தேவைப்பட்டா இத பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அப்படி பல மாசங்கள் போனாலும் கூட அந்த தங்கத்துக்கு அவனுக்கு எந்த ஒரு வேலையுமே வரல. இந்த தங்கத்தை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல. சின்ன வயசுல இருந்தே தனியாகவே வாழ்ந்திருக்கேன்.
அந்த கடவுள் தங்கத்தை கொடுத்ததுக்கு பதிலாக யாராவது 2 மனுஷங்களை துணைக்கி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த நேரத்துல சிவையாவோட வீட்டு கதவை யாரோ தட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவன் போய் கதவை திறந்தான். வெளியே 4 பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. யார் நீங்க? எங்களை உங்கள் ஊர் பூசாரி தாங்க அனுப்பி வச்சாரு. எங்கள் பொண்ணு கல்யாண விஷயமா அவர்கிட்ட கேட்டோம். உங்களை பற்றி சொல்லி அனுப்புனாரு. உங்களை பற்றியும் உங்கள் நல்ல குணத்தை பற்றியும் பூசாரி சொன்னார். இது என் பொண்ணு ஜானகி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாண தேதி முடிவு பண்ணிடலாம். கல்யாண பொண்ணு ஜானகி சிவையாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த முகூர்த்தத்துல ஜானகிய சிவையா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஜானகி, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் ஒரு அனாதை. இனிமே எப்பவும் நீங்க இப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்குன்னு நான் இருக்கேன். உங்களை பத்தி, உங்களுடைய நல்ல குணத்தை பத்தி, உங்க நேர்மையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்குன்னு ஒரு வேலை இல்லை. யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாங்க. இந்த ஊர்ல எல்லாரையும் உங்களுக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் உங்களை ரொம்பவே பிடிக்கும். நேர்மையா ஏதாவது வியாபாரம் செய்யலாம். ஜானகி சொன்னதை கேட்டு சிவையாவும் அதுக்கு சரி அப்படின்னு சொன்னான். அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜவுளி கடையை வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஜானகிக்கு புடவை நெய்யறதுல அனுபவம் இருக்கிறதுனால அந்த வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்கும்னு 2 பேரும் முடிவு பண்ணாங்க. சிவையா அவன்கிட்ட இருக்கிற தங்க காசுல இருந்து 2 காசை எடுத்து அதுல ஒரு கடைய வாடகைக்கு எடுத்து அங்க ஒரு ஜவுளி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. ஜமீன்தார் ஐயாவை நேர்ல வந்து அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. சிவையா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்திருக்கு. நீங்கள் 2 பேரும் இப்படி சந்தோஷமா குழந்தை குட்டியோட நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்படி சிவையா ஜானகி 2 பேருமே ஜமீன்தாரோட ஆசீர்வாதத்தினால அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு இப்போ அந்த வியாபாரம் அவங்களுக்கு நிறைய லாபத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னங்க, ஜமீன்தார் ஐயாவோட வாய் முகூர்த்தத்தினால அவரு சொன்ன மாதிரியே நம்ம வியாபாரம் நல்லா நடக்குதுங்க. எல்லாரும் என்ன அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி. சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மாவை இழந்துட்டேன். நான் எல்லார் கூடவும் இருந்தாலும் எப்போவும் தனியாக இருக்க மாதிரி தான் தோணும். கல்யாணத்துக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தானே நினைக்கிற மனசு இருக்கணுங்க. எல்லாமே அந்த கடவுள் பார்த்துப்பாரு. உங்களை மாதிரி நல்ல மனுஷனுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அப்படி ஜானகியும் சிவையாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுனால அதுல கிடைச்ச பணத்துல கொஞ்சமா வயல் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு நாள் அந்த வயலை உழுதுகிட்டு இருக்கும்போது சிவையாவுக்கு மறுபடியும் ஒரு பானை கிடைச்சது. அட, மறுபடியும் பானை? இதுலயும் தங்கம் தான் இருக்குமோ? அப்படின்னு சொல்லி அந்த பானைய திறந்து பார்த்தான். அந்த பானைய திறந்த உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு தேவதை வெளியில வந்தாங்க. இத்தனை நாளா இந்த பானையில அடப்பட்டு இருந்த என்ன இன்னைக்கு விடுதலை செஞ்சிருக்க. உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் அதை கொடுக்கறேன். எனக்கு நல்ல வியாபாரம், நல்ல மனைவி, நான் சாப்பிட்டது போக 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு பணமும் இருக்கு. இதை தவிர எனக்கு வேற என்னமா வேணும்? உன்கிட்ட வேண்டிக்க கூட எனக்குன்னு கோரிக்கை எதுவும் இல்லைம்மா. இது வரைக்கும் எந்த ஆசையும் இல்ல அப்படின்னு சொன்னவங்கள நான் பார்த்ததே இல்ல. என்ன நீ காப்பாத்திருக்க. ஆனா ஏதாவது வரம் கேட்க சொன்னா வேண்டான்னு சொல்ற. எதுவும் செய்யாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு எதுவும் வேண்டாம்மா, நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அப்போ அந்த தேவதை அவங்களுடைய ஞான திருஷ்டியில சிவையா சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்ந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நீ வேண்டான்னு சொன்னாலும் உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்கறேன். உன்னை சின்ன வயசுல விட்டுட்டு போன உங்க அப்பா அம்மா உனக்கு பசங்களா பிறப்பாங்க. அவங்கள நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு வரத்தை கொடுத்து தேவதை அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. தேவதை வரம் கொடுத்த மாதிரியே ஜானகிக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. அப்படி அவங்கள அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு சிவையா ஜானகி 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.
இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம நேர்மையா ஒரு வேலை செய்யும் போது அதிர்ஷ்டமும் கூடி வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.